ஏகப்பட்ட பிரச்சனைக்கு தீர்த்து வைத்து ஒரு எம்எல்ஏ கூட இருக்கிறாரு. ஆனால் இதுவரையில் வந்து தொகுதியை பார்த்ததே கிடையாது. மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு இந்த தேர்தல் வரும்போது வந்து சொல்கிறாங்களே தவிர செயல்பட இது இல்லை. இதுவரையிலும் தண்ணி இருக்கும் இங்கே. ட்ரைனேஜ் சரி கிடையாது. ட்ரைனேஜ் வேலை செய்ய மாட்டுறாங்க. அப்போ எதுக்கு கவுன்சிலரு, எதுக்கு எம்எல்ஏ, ஏன் தேர்ந்தெடுத்தோம்? அப்பா உன் தொகுதிக்கு நீ கேளுப்பா மேல் இடத்துல, அவங்க செய்ய போகிறாங்க. முன்னவரில் நீ பார்த்துன்னு போனாக்கா இந்த மக்களை யார் பார்க்குறது? அடிப்படை பிரச்சனை எதுவுமே செய்யலை இங்கே இந்த வட்டத்தில். எம்எல்ஏ பிறந்தாம மழை நீர் தேங்கி கிடந்த இடத்துல கொஞ்சம் கூட எட்டி பார்க்கல. இந்த இடம் இடுப்பு அளவுக்கு தண்ணி. எதுவுமே செயல்பாடே இல்லை. அவர் இடத்த மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார் புளியாந்தோப்பில். வேறு எங்கேயுமே வந்து எட்டி பார்க்கல. மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட கொடுக்கல. அந்த போதைப் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிரச்சனை எப்பவுமே இருக்கிற பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். யார் வந்தாலும் மாற போகிறது இல்லைல்ல. பிரச்சனை நடந்தாரும், பிரச்சனை இருந்துருந்தாரும். எது இருந்தாலும் தீர்வு கிடையாதுல்ல. இப்போ கூட ரோடு கூட சரியாக இருக்காது. இந்த எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் ரோடு பிட்டு பிட்டாக போட்டுக்கிறாங்க. இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முனையில் பார்த்தீங்கன்னா தெரியும், தானாத்தூர் முனையில் பார்த்தீங்கனாலே அப்படியே தான் இருக்குது நாட்டு. யார் கேடு கேட்டால் எனக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணும், சரிங்களா? அந்தமாரி தான் இருக்குது இந்த தொகுதி. அவங்கவுங்க சம்பாரிச்சின்னு முன்னேறி தான் இருக்கிறாங்கன்னு மற்றவங்க யாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. தண்ணி வந்தாலும் சரி தான், எப்படி வந்தாலும் அப்படியே தான் இருக்குது இந்த இடம்.